மழை பெய்து கொண்டிருக்கும் இரவு. பீட்சா கடையின் கடைசி ஆர்டர். மைக்கேல் என்பவன்தான் போகிறான். அவனுக்கு தெரியாது, அந்த பீட்சா டெலிவரியிலே அவனது வாழ்க்கையே மாறப்போகிறது. ஹலோ அனு, நான் போயிட்டு வர்றேன், நீ லேட் ஆக வேணும், படிக்காதே என்றான் மைக்கேல். அனு சிரித்தாள். சில சமயம் உண்மையே கதை மாதிரி இருக்கும். மைக்கேல், கவனமாக போ. மைக்கேல் சிரித்தான். அவனுக்கு தெரியாது, அந்த வார்த்தையே அந்த இரவின் முன் சின்னம். பீட்சா பெட்டி பக்கத்தில் வைத்து மைக்கேல் புறப்பட்டான். அந்த வீடு நகரம் முடிவில், யாரும் வராத தெருவில். மழையில் அந்த வீடு இருளாய் தெரிந்தது. வீட்டு பெயர் பலகை பாதி உடைந்தது. அவன் மணி அழுத்தினான். டிங் டாங். கதவு மெதுவாக திறக்கிறது. யாரோ மெதுவாக நடப்பது போல சத்தம். பீட்சா டெலிவரி மேடம். குரல் நடுங்கியது. பதிலில்லை. மழை, சத்தம் மட்டும். மைக்கேல் உள்ளே நுழைந்தான். ஒளி இல்லை, மெழுகுவர்த்தி ஒன்று மட்டும். அவன் பீட்சா வைக்கிறான். அதே சமயம் ஒரு பெண் நிழல். அவள் திரும்பினாள். முகம் இரத்தம் நிறைந்தது. மைக்கேல் கை வழுந்து பீட்சா கீழே விழுந்தது. அவன் பின்வாங்கினான். கதவு மூடப்பட்டது. மின்சாரம் போனது. ஒளி மட்டும். மூச்சு, குரல், தட்டல். என்னவா நீ இங்கே வந்தாய் மைக்கேல்? நான் காத்திருந்தேன். அவன் கண்கள் விரிந்தன. அந்த குரல் அணுவின் குரல். அனு, நீங்க இங்கே எப்படி? அவள் மெதுவாக சிரித்தாள். நீ கதையை உண்மையாக்கிட்டாய் மைக்கேல். மின்னல் மின்னியது. ஒளி சில வினாடிகள் மட்டும். அந்த ஒளியில் அணு காணவில்லை. மீண்டும் இருட்டு. அவன் மயங்கி விழுந்தான். அடுத்த நாள் காலை மைக்கேல் விழித்தான். அவன் பக்கத்தில் போலீஸ். அந்த வீடு 5 வருடமா மூடப்பட்டிருக்கு, யாரும் அங்கே இல்லை என்றார் அதிகாரி. மைக்கேல் சும்மா அமர்ந்தான். கையில் இன்னும் பீட்சா பில். அந்த பில்லில் பெயர் ஆர்டர் பிளேஸ்ட் பை ANU. மைக்கேல் சிரிக்கிறான். பின்னணியில் காற்று வீசுகிறது.